Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. சட்டசபை தேர்தலில் வென்று முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் கடந்த திமுக ஆட்சியின் நிதிநிலை குறித்து விரிவான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அறிவித்தார். அதன்படி நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். இதில் நிதி முறைகேடு குறித்த விவரம் எதுவும் இடம்பெறவில்லை. இது அரசு மீது எதிர்மறையான விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தாவேக வட்டாரங்கள் கூறியதாவது: நிதி விவகாரத்தில் திமுக அரசு செய்த தவறுகளை பட்டியலிட அவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த நிதித்துறை உயர் அதிகாரிகளால் தான் முடியும். ஆனால் திமுகவுடன் நேரடி தொடர்பில் இருந்ததால் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். புதிதாக நியமிக்கப்பட்ட IAS அதிகாரிகளுக்கு துறை சார்ந்த அனுபவம் இல்லை. எனவே வெள்ளை அறிக்கை தயார் செய்வது பெரும் சிரமமாகிவிட்டது. இந்நிலையில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் முன் முதல்வரிடமும் அவருக்கு நெருக்கமான கட்சி மேலிட புள்ளிகள் பார்வைக்கும் அறிக்கை அளிக்கப்பட்டது. அப்போது தமிழகத்தின் கடன் 10 லட்சம் கோடி இல்லை, 13 லட்சம் கோடி என்பதை பிரதானப்படுத்தி பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுகவை ஆஃப் செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் வெள்ளை அறிக்கை வெளியிடும் நிகழ்வில் அமைச்சரும் அதிகாரிகளும் மொத்தமாக சொதப்பிவிட்டனர். திமுகவுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. முதல்வரிடமும் அவருக்கு நெருக்கமானவர்களிடமும் கூறியதை கூட வெள்ளை அறிக்கை வெளியீடு நிகழ்வில் பேசவில்லை. கடன் அளவும் கட்டுக்குள் இருப்பதாக அதிகாரி கூறியது வெள்ளை அறிக்கை வெளியீட்டின் நோக்கத்தையே சிதைத்துவிட்டது. திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கான டெண்டர்களால் எவ்வளவு நிதி வீணடிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரிவிக்கப்படவில்லை. துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் எவ்வளவு செலவிடப்படாமல் திரும்பி வந்தது, எவ்வளவு முறையாக செலவழிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் திமுகவுக்கு எதிராக தாவேக IT அணியாலும் களமாட முடியவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த முதல்வர் விஜய் வெள்ளை அறிக்கையை தயார் செய்த அதிகாரிகள் குழுவுக்கு செம டோஸ் விட்டுள்ளார். சட்டசபை கூட்டத்தொடரில் வெள்ளை அறிக்கையில் விடப்பட்ட பல விஷயங்களை முதல்வரின் பதிலுரையில் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர்.